ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சைனீஸ் அனிமேட்டட் சீரீஸான சிசர் 7 எக்ஸ்ட்ரா ஸ்டோரி வீடியோவில் பார்க்க போகிறோம். மெயின் ஸ்டோரி எந்த லெவலுக்கு இம்பார்ட்டண்ட்டோ அதே ஈக்குவலுக்கு இந்த எக்ஸ்ட்ரா ஸ்டோரியுமே வந்துட்டு இம்பார்ட்டண்ட்டாக தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே இந்த எக்ஸ்ட்ரா எபிசோடையோ பார்த்து தான் ஆகணும். அண்ட் ஆப்வியஸாக போர்லாம் அடிக்காது, எக்ஸ்ட்ரா எபிசோட் கூட சூப்பராகவே தான் போகும். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். ஷான்வோ அப்படிங்கிற பிளேஸில் எல்லாருமே மார்ஷல் ஆர்ட்ஸில் ரொம்பவே அப்சஸ்டாக இருப்பாங்க. ஒரு பர்சன் தன்னோட ஹையஸ்ட் லெவலில் ரீச் பண்ணிட்டு அவனை யாராலையும் கொல்ல முடியாது அப்படிங்கிறது தான் அவங்களோட எண்ணம். ஒரு ஸ்னைப்பர் தூரத்துல இருந்து அட்டாக் பண்ணுறான். ஸ்வாடால் அதை ரெண்டு துண்டா அசால்ட்டா வெட்டிட்டு பக்கத்தில் பறந்துட்டு ஒரு லீஃபை பிடிச்சி அவனையும் அசால்ட்டா கொள்றாரு. பிளம் பிளாசம் மவுண்டன் வில்லாவோட ஓனர் தான் இவர். நிறைய பீப்பிள் இவர் கூட சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க. இதனால் வர அவர் யார்கிட்டயே தோத்ததில்ல. ஒரு தடவை ஒரு ஸ்பியர்மான அவர் கூட வந்து ஃபைட் பண்ணியிருக்கான். அப்பதான் அவனோட ஸ்பியர் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் ஸ்வாடா கிடைச்சது அப்படின்னு 13 வந்துட்டு இப்ப ரொம்பவே சின்ன பொண்ணா இருக்கா. அந்த ஸ்பியரை ஸ்வாட் மாதிரி வச்சு அவளை எல்லாத்தையுமே வெட்டி வெட்டி பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. பிளம் பிளாசம் ஸ்வாட்ஸ்மேனுக்கு மொத்தமா 13 டாட்டர். அதுல 13வது பொண்ணு தான் அந்த 13. அவரோட பிளம் பிளாசம் இந்த ஸ்வாட் டெக்னிக்க அவரோட வம்சவழிகளுக்கு அவர் கத்தே கொடுக்கல, வெளியாளுங்களுக்கு அதை கத்து கொடுக்க மாட்டாரு. ஒரு ஆம்பளை பையன் பிறந்தா அவனதான் சக்சஸர் ஆக்கணும்னு நினைச்சாரு. அவரை பொறுத்தளவு பொண்ணுங்க வீக்கணவங்க. அப்பதான் ஒரு விஷயம் நடந்தது. விண்டர்ல அவர் ஒரு புது லேடியை கூட்டிட்டு வந்திருந்தாரு. எங்க அப்பா ஆசைப்பட்டபடியே அவருக்கு ஒரு ஆம்பளை பையனும் பிறந்தது. அந்த ஸ்வாட்மேன் சிரிச்சு இதனால் வரை நான் பார்த்ததில்ல, ஆனா அவர் அன்னைக்கு சிரிச்சாரு. அதுக்கப்புறம் எங்க அம்மாவும் நானும் அந்த இடத்த விட்டு போயிட்டோம். அவர் அடிச்சு பத்திட்டாரா இல்ல எங்க அம்மாவை தான் விருப்பப்பட்டு வெளியே வந்தாங்க எனக்கு தெரியல அப்படின்னு 13 யோசிக்கிறா. இவங்க வெளியே ஒரு கடையில உட்காந்து டீ குடிச்சிட்டு இருக்காங்க. இவங்க அப்பாக்கு நிறைய எதிரிகள் இருந்தாங்க. அதுல ஒருத்தன் இப்போ 13ஓட அம்மாவை வந்து நீதான அவன் வைஃப்னு அட்டாக் பண்றான். 13 சேர்த்து அட்டாக் பண்றான். அவங்க அம்மாவை அவன் அட்டாக் பண்ண போறதுக்குள்ள அந்த ஸ்பியரை வச்சு 13 காலை குத்துறா. அம்மா கவலைப்படாதீங்க, அப்பாக்கு தெரியாம சீக்கிரட்டா நான் ட்ரைனிங் எடுத்திருக்கேன், நான் இவனை சமாளிக்கிறேன் அப்படின்னு அந்த ஸ்வாட் எடுத்துட்டு போறா. அம்மா சேஃபா இருக்காங்க, நான் ஃபைட் பண்ணி எப்படியா சிவனை தோற்கடிச்சா போதும் அப்படின்னு சொல்லி இப்போ 13 விட்டுட்டு வேற லெவல்ல அவன் கூட சீரியஸா ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறா. பட் அவன் 13 அசால்ட்டா தள்ளி விடுதான். அவங்க அப்பாவையோ புதுசா பிறந்த அந்த பையனையும் யோசிச்சு பார்த்தா செம டென்ஷன் ஆயிட்டு கீழே கிடக்கிற கயிறு எடுத்து அந்த ஸ்பியராவா முடி கூட கட்டுறா. எங்க அப்பாவால் கையில கிடைக்கிற எதனாலும் வெப்பனா யூஸ் பண்ண முடியும்னா என்னாலையும் முடியும் அப்படின்னு ஒரு உட்டை வச்சு அவன் காலில் அவ குத்துறா. எங்க அப்பாவுக்கு ஒரு நாள் நான் ப்ரூவ் பண்றேன், பசங்க மாதிரியே நானும் ரொம்பவே குட்டா ஸ்ட்ராங்கா இருக்க முடியுங்கிறத எனக்கு ஸ்வாட டீச் பண்ணுங்க, ஏன் என்ன பார்க்க மாட்டேங்கிறீங்க, என்னை விட்டு போகாதீங்க அப்படின்னு சொல்லி 13 வந்து இமேஜின் பண்ணி பாக்குறா. பட் இவ அங்க ஃபைட் பண்ணிட்டு இருக்கா. அதே சேம் டைம்லயே அவங்க அம்மாவை வந்துட்டு கொன்றுதாங்க. 13 கண்ணு முன்னாடியே இப்போ அவங்க அம்மா அப்படியே கீழே விழுறாங்க. ஜஸ்ட் அந்த ஒருத்த மட்டும் இந்த இடத்துக்கு வரல, எக்ஸ்ட்ரா இன்னும் 2 கில்லர்ஸ் அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. ஈவன் லேடி ஒரு சின்ன பொண்ணு அப்படின்னு கூட பார்க்காம 13 சேர்த்து பாடிச்சு 13 இப்ப கொல்லலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்றாங்க. அப்பா ப்ளீஸ் எங்களை வந்து காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி 13 நினைக்கிறா. அப்பா அப்படின்னவா யோசிச்சா இப்ப திடீர்னு யாரோ வந்து அது எல்லாத்தையுமே பிரேக் பண்ணி அட்டாக் பண்ண வந்த ஒருத்தனை துண்டு துண்டா வெட்டுறான். இப்போ ஓடி போய் பாக்குறா. அவங்க அம்மா இறந்து போயிட்டாங்க, வெயிட் பண்ணுங்க என்னையவோ கூட்டிட்டு போங்கன்னு 13 சொல்லவும் நான் உன்னை காப்பாத்தங்க வரல, நான் ஒரு ஷேடோ கில்லர், அவங்கள கொல்றது என் ஜாப்னு அவன் சொல்லவும் நானும் உங்களை மாரி மாறணும், எனக்கும் அதை டீச் பண்ணுங்க, எல்லாரையுமே தோக்கடிக்கணும் இன்க்ளூடிங் எங்க அப்பாவையும் அப்படின்னு 13 சொல்லி ஓடிட்டு இருக்கிற சீன்ல அப்படியே 13 அப்படி இவ்வளவு பெரிய பொண்ணா ஒரு கில்லரா மாறினா அப்படிங்கிற ஸ்டோரியை நமக்கு காமிக்கிறாங்க. ஸோ இப்படிதான் 13ஓட பிளாஷ்பேக் ஸ்டோரி இருக்குது. அண்ட் இதனாலதான் அவ கில்லரா மாறி இருக்கா. கிங் ஆஃப் சிக்கன் அப்படின்னு சொல்லி சிக்கன் எல்லாமே வந்துட்டு மனுஷங்க அடிச்சு குழம்பு வச்சு சோப்ல போட்டு குடிச்சிருவாங்க. சிக்கன்ஸோட லைஃப்னாலே இப்படிதான் தொலை உரிச்சு பேக வச்சு சாப்பிட்டுருவாங்க. தன்னையும் மனுஷங்க இப்படிதான் கட் பண்ணி சாப்பிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி டைபோ கனவு கண்டு எழுந்திக்கிறான். காலங்காலத்துல இன்னொரு கெட்ட கனவு அப்படின்ட்டு டைபோ இப்ப எந்த ஃப்ரெண்டு கூட பேசிட்டு இருக்கான். டைபோ காக் ஃபைட்க்கு நான் சைன் அப் பண்ணிருக்கேன் அப்படின்னு டைபோ ஃப்ரெண்ட் சொல்லவும் டைஃபே கிங் பர்சன்ட் எதிர்த்து உன்னால ஜெயிக்க முடியாது அப்படின்னு டைபோ சொல்லவும் நம்ம ஃபைட்டர் சிக்கனா இல்லைன்னா நம்மள சோப்பு வச்சு குடிச்சிருவாங்க, என் பையன் ஷாஃபேக்காக பாச்சு நான் ஃபைட் பண்ணி தான் ஆகணும், இல்ல அந்த இடத்துலயே சாகணும் அப்படின்னு டைஃபே சொல்றான். சிக்கன்ஸ் எல்லாத்தையுமே ஹியூமன்ஸ் வந்து சாப்பிட்றதுக்காக தான் யூஸ் பண்ணுவாங்க, ஆனா ஃபைட்டர் சிக்கன் அப்படி கிடையாது. ஒருவேளை டைஃபே வந்து ஜெயிச்சிட்டா அதோட பையனையும் ஃபைட்டர் சிக்கன் அப்படின்னு ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஸோ நான் கிங் பர்சன்ட் கூட ஃபைட் பண்ண போறேன் அப்படின்னு டைஃபே போறான். இந்த மேட்ச்ல நான் கரெக்டா 15 நிமிஷம் தாக்கு பிடிச்சா போதும், நான் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு டைஃபேவும் கிங் பர்சன்ட் இப்ப ஃபைட்டுக்கு ரெடியா இருக்காங்க. டைஃபே வேணா அப்படின்னு டைஃபே வெளியே நின்று கத்திட்டு இருக்கா. இப்ப மேட்சும் ஸ்டார்ட் ஆகுது. கிங் பர்சன்ட் எடுத்த உடனே டைஃபேவை ஒரே பஞ்ச் தான். சிக்கன்லாம் ஒரு காக்க எதிர்த்து ஃபைட் பண்ண வந்தா எப்படிப்பா அப்படின்னு கிங் பர்சன்ட் சொல்லவும் அவன் ரொம்பவே ஃபாஸ்டாகவும் ஸ்ட்ராங்காகவும் இருக்கான், பட் என்னால் தாக்கு பிடிக்க முடியும் அப்படின்னு டைஃபே பையன் திரும்பவும் ஃபைட்டுக்கு ரெடி ஆகிறான். என்னடா வாங்கினது பத்தலையா அப்படின்னு கிங் பர்சன்ட் கேட்கவும் பஞ்ச் பண்ண வரும்போது அப்படியே ஒரு ரொட்டேட் பண்ணி அதுல இருந்து தப்பிச்சு கிங் பர்சன்டே வந்துட்டு டைஃபே அட்டாக் பண்ணியிருந்தான். கிங் பர்சன்ட் ஃபேஸ்ல இப்போ ரத்தம் வருது. கொல்லாம விட மாட்டேன்டா அப்படின்னு டென்ஷன் ஆகுவோம். கூட ஒத்தை கொத்த என்னால் ஃபைட் பண்ண முடியாது அப்படின்னு டைஃபே வேணும்னே அந்த பஞ்சை வாங்கி அவனோட ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணி அதே ஃபோர்ஸ்ல அவனையும் அட்டாக் பண்றான். அவனோட ஒரு பக்கம் கண்ணு தெரியல, இது அவனோட வீக்னஸ், பிளைண்ட் ஸ்பாட்ல போய் அட்டாக் பண்ணணும் அப்படின்னு டைஃபே அதோட ஃபிங்கரை உடச்சு விட்டுருதான். இன்னும் பேலன்ஸ் 5 நிமிஷம் தான் இருக்கு. டைஃபே சிக்கனால
டைபாக்கு எதிர்த்து ஜெயிக்க முடியாது, நீ செத்துருவ அப்படின்னு டைபோ சொன்னப்போ நான் ட்ரையே பண்ணாம எப்படி அதை தெரிஞ்சுக்கிட்டது அப்படின்னு சொல்லி டைஃபே சொல்லியிருப்பான். என் மொத்த ஸ்ட்ரென்த்தையும் நான் யூஸ் பண்ணிட்டேன், இன்னும் 3 மினிட்ஸ் தாக்கு பிடிச்சா போதும் அப்படின்னு டைஃபே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஒரு சிக்கன் இவ்வளவு சூப்பரா வெயிட் பண்ண நான் எதிர்பார்க்கல அப்படின்னு அந்த சிக்கன் ஃபார்ம் ஓனர் வந்து இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கான். கிங் பெசன்ட் ஒரு இன்ஜெக்ஷனை போட்டு இன்னுமே ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் வெறி பிடிச்ச மாதிரியே மாறிட்டான். அவனோட அந்த ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி என்னவே தோக்கடிக்க முடியும் நினைச்சியா அப்படின்னு கிங் பெசன்ட் அட்டாக் பண்ண போனான். டைம் முடிஞ்சது, ஃபைட்டை ஸ்டாப் பண்ணுங்க டைபோ சொல்றான். கிங் பெசன்ட் விடாம டைஃபேவை அடிச்சுக்கிட்டே இருக்கான். சீட்டிங் நிறுத்திடான் டைபோ சொல்லவும் மக்களை பொறுத்தளவு ஒருத்தருங்க சாகணும், இன்னொருத்தர் அடிக்கணும், ஹியூமன்ஸ் அதை தான் என்ஜாய் பண்றாங்க. குட் பை சிக்கன் அப்படின்னு இப்ப டைஃபேவை போட்டு அவன் அடி அடின்னு அடிச்சு டைபோ கண்ணு முன்னாடியே கொலை பண்றான். சுத்தி நின்று மக்கள் எல்லாரும் அதை என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. டைஃபே இறந்து போயிட்டான். பட் அதோட பையன் ஷாஃபேக்கு இது தெரியாது. டைஃபே நீ இந்த ஃபைட்ல ஜெயிச்சிட்ட, ஆனா நம்ம வாழ்ற இந்த உலகம் இது ஒரு அன்ஃபேரான வேர்ல்ட், கவலைப்படாத ஷாஃபேவா நான் டேக் கேர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி டைபோ நினைக்கிறேன். ஃபிளாஷ்பேக் முடிஞ்சு இப்ப பிரசன்ட் டைம்ல என்ன காமிக்கிறாங்க. ஹாப்பி பர்த்டே டைஃபே அப்படின்னு இறந்து போன அவன் ஃப்ரெண்டுக்கு டைபோ மரியாதை செலுத்துறான். ஷாஃபே இத்தனை வருஷங்களுக்கு அப்புறமும் நீ ஏன் இன்னும் வளரல அப்படின்னு கேட்கவும் ஷாஃபே தான் சொல்லவும் ஆமா சவன உங்க அப்பா மாதிரியா ட்ரைனிங் கொடுத்தேன். என்னது அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா கேட்குறேன். என்கிட்ட நான் எப்படி சொல்றது, ஷாஃபே தெரிஞ்சா வருத்தப்படுவானு. உங்க அப்பா வந்து ஐ மீன் எப்படி சொல்றது, நானும் சுகமா இருந்தா அப்புறம் பையனும் சுகமாயிருவான். பேசாம நான் செத்துட்டே சொல்றேன், உங்க அப்பா செத்துட்டாரு அப்படின்னு சொல்லவோ ஷாஃபே அழ ஆரம்பிக்கிறான். நீ ஏன் கூட தான் வாழ போற அப்படின்னு டைபோ சொல்றான். சிக்கன் ஃபைட்டுக்கு டைபோவோ அப்ளிகேஷன் சைன் அப் பண்றான். சாகிறதுக்குன்னு சைன் அப் பண்ண வருதுங்கப்பா. இவன் கிங் பெசன்ட் தோக்கடிச்சிருவானா அப்படின்னு எல்லாரும் சிரிக்கவும் கிங் பெசன்ட் நான் கொல்ல போறேன்னு சொல்லவோ எல்லாரும் இன்னும் வந்து சிரிக்கிறாங்க. அவங்க சிரிக்கிறதும் கரெக்ட் தான். என்னோட டைஃபே ரொம்பவே ஸ்ட்ராங்கு, டைஃபேவை விடவும் கிங் பெசன்ட் ஸ்ட்ராங்கு. டைஃபே வழியா அவனை தோக்கடிக்க முடியலன்னா நான் எப்படி தோக்கடிப்பேன் அப்படின்னு டைபோ யோசிக்கிறான். அந்த சிக்கனை சூப் வச்சு குடிச்சிடலாமா அப்படின்னு கீழே 2 ஹியூமன்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க. டைபோ இப்ப டைரக்டா கிங் பெசன்ட் கூட ஃபைட் பண்ண போயிருந்தான். சாகிறதுக்குன்னே வாரானுங்க அப்படின்னு சொல்லி கிங் பெசன்ட் கலாய்க்கிறான். கரெக்டா பெல் அடிச்சு மேட்ச் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு 5 நிமிஷம் இருக்கு. 2 பேரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. டேய் கிங் பெசன்ட் அப்படின்னு மிடில் ஃபிங்கரை டைபோ காட்டவும் பெல் அடிச்சு அடுத்த செகண்ட் டென்ஷன் ஆகி கிங் பெசன்ட் அட்டாக் பண்றான். இப்போ அசால்ட்டா அவன் பிடிச்சு போன வாரம் தானே உன் ஃப்ரெண்டு வந்து செத்து போனா, எனக்கு ஒன்னு நல்லா ஞாபகம் இருக்கு. உன் ஃப்ரெண்டை நான் கொன்னப்போ நீ வெளியே நின்று முறைச்சியே, என்ன கொல்லாம விட மாட்டாங்கிற மாதிரி முறைச்சியே. இன்னும் லுக்கு அப்படியே தான் இருக்கு, எனக்கு பயமா இருக்குதுப்பா. கவலையப்படாத, உன் ஃப்ரெண்டு கிட்டே அவனை அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு கிங் பெசன்ட் வந்துட்டு டைபோவை போட்டு அடிக்கிறான். அவனுக்காக டைபோ திரும்ப வரவும் ஒரே பஞ்சு தான். மக்கள்லாம் ரொம்பவே என்ஜாய் பண்றாங்க. கிங் பெசன்ட் ஃபைட் ஆரம்பிச்சு 2 நிமிஷத்துல ஃபைட்டை முடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மக்கள் கத்துறதை ஸ்டாப் பண்ணவும் கிங் பெசன்ட் திரும்பி பார்த்தா டைபோ இருந்துச்சு நின்று மிடில் ஃபிங்கரை காட்டுறான். கிங் பெசன்ட் திரும்பவும் டைபோவை அடிச்சு போட்டுருந்தான். திரும்பவும் எல்லாரும் ஏ அப்படின்னு கத்துறாங்க. அவங்க ஸ்டாப் ஆகவும் அவனுக்கு புரிஞ்சிருது. டைபோ திரும்பவும் மிடில் ஃபிங்கரை காட்டுறான். கிங் பெசன்ட்க்கு பயம் கொடுக்க ஆரம்பிக்குது. நீ மட்டும் மேட்ச் ஆரம்பிச்சு 5 நிமிஷத்துக்குள்ள அவன் கதையை முடிக்கல, ஒன்னு சூப் வச்சு கொடுத்துறான் அப்படின்னு அந்த சிக்கன் ஃபார்ம் ஓனர் சொன்னதுனால இப்ப டைபோவை போட்டு அவன் அடி அடின்னு அடிக்கிறான். ஆனா அப்பவும் டைபோ சாகல, மிடில் ஃபிங்கர் தான் காட்டுறான். 5 நிமிஷத்துக்குள்ள இவனை கொல்லலன்னா ஓனர் நம்மள கொண்டுருவான்னு சொன்னாரன்னு யோசிச்சுட்டு பேசாம இன்ஜெக்ஷனை யூஸ் பண்ண வேண்டியதான அவன் தேடி பார்த்தா இன்ஜெக்ஷன் அங்க இல்ல. இதையா தேடுறான். டைபோ கையில அது இருக்கு, அது உன்கிட்ட எப்படி அப்படின்னு சொல்லி கிங் பெசன்ட் ஷாக் ஆகுறான். உன்னோட சீக்ரெட்டை நான் போன மேட்ச்லயே கண்டுபிடிச்சிட்டேன்டா, வேணும்னே தான் நான் அடி வாங்கினேன், அப்படின்னா உன்கிட்ட நெருங்கி இதை எடுக்க முடியும். டைஃபேவை நீ இது இல்லாம தோக்கடிச்சிருக்க முடியாது, நீ எல்லாம் ஒரு ஃபைட்டரே கிடையாது அப்படின்னு சொல்லி டைபோ சொல்லவும் எப்படினாலும் ஒன்னால அந்த இன்ஜெக்ஷனை யூஸ் பண்ண முடியாது. டிஎக்ஸ் என்ஹான்சர் காக் மேல மட்டும் தான் ஒர்க் ஆகும். சிக்கன் மேல போட்டா சிக்கன் செத்து போயிடும். ஈவன் ஸ்ட்ராங் பாடி இருக்கிற எனக்கே அதை போட்டா கண்ட்ரோல் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஈவன் நானே அதை ரொம்ப பேர் ரேரா தான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு கிங் பெசன்ட் பேசிட்டு இருக்கும்போதே டைபோ அந்த இன்ஜெக்ஷனை போட்டுக்கிட்டுதான் பார்த்தா டைபோ வாயில இருந்து ரத்தமா வருது. டைபோவால அது தாங்க முடியல. இப்ப அப்படியே கீழே விழுந்து துடிச்சு ஐயோ என் உடம்பு மொத்தமா படிக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு கதறி இப்ப அப்படியே கீழே விழுறான். அவ்வளவுதான், அவனே செத்துட்டான். மக்கள் பாக்குறாங்க. இதுக்குதான் நான் அவனுக்கு முதல்ல வார்னிங் கொடுத்தேன் அப்படின்னு கிங் பெசன்ட் பாத்துட்டு இருக்கான். டைஃபே ஷாஃபேவால பறக்க முடியுதா அப்படின்னு டைபோ பாக்குறான். ஷாஃபேவை நீ தான் பாத்துக்கிடணும் அப்படின்னு சொல்லி டைஃபே அங்க இருந்து போறான். சாகர கண்டிஷனுக்கு போகுவோம். டைபோக்கு இதெல்லாம் பிளாஷ்பேக் மாதிரி தெரியுது. வந்துட்டு அப்படியே டோட்டலி டிஃப்ரெண்டா ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுறான். உனக்கு புது லுக் கிடைச்சிருக்கலாம், ஆனா கண்டிப்பா நான் தான் ஜெயிப்பேன் அப்படின்னு கிங் பெசன்ட் ஃபைட் பண்ண போனா டைபோக்கு அந்த ஒரு பஞ்சாவே தெரியல. கிங் பெசன்ட் அந்த அல்டிமேட் மூவ் பண்ண போறான் அப்படின்னு சுத்தி இருக்கிற எல்லாரும் பாக்குறாங்க. பார்னிங் பஞ்ச் அப்படின்னு கிங் பெசன்ட் செம ஃபாஸ்டா போனா டைபோ நின்ன இடத்துல இருந்தே ஒரே கையால அசால்ட்டா அதை தடுக்கிறான். எதுக்குடா சிரிக்கிற அப்படின்னு டைபோ கேட்கவும் இந்த மேட்ச்ல வின் பண்ணிட்டா உன் லைஃப் சேஃபா இருக்கும்னு நினைச்சல, அதான் கிடையாது. எத்தனை ஃபைட்ல மிஞ்சி போனா உன்னால வின் பண்ண முடியும். நீ தோத்து போகும்போது அந்த ஃபைட்ல கண்டிப்பா உன்னை ஹியூமன் சூப் வச்சு குடிச்சிருவாங்க. சிக்கன்ஸோட விதியா அதுதான். உன்னால எப்பவுமே எல்லாம் ஃபைட் பண்ணிட்டு இருக்க முடியாதுன்னு கிங் பெசன்ட் சொல்லவும் இது எல்லாத்துக்கும் நான் இன்னைக்கே ஒரு முடிவை கொண்டு வரேன்டா அப்படின்னு சொல்லி டைபோ சொல்றான். இப்ப கிங் பெசன்ட் அப்படியே தூக்கி சுத்தி அடிச்சு அந்த சிக்கன் ஃபார்ம் ஓனர் மேல போடுவான். அவன் துப்பாக்கியை வச்சு ஷூட் பண்ணிட்டான். பட் அவனை ஷீல்டு மாதிரி பயன்படுத்தி டைபோ வந்துட்டு சிக்கன் ஃபார்ம் ஓனர் அட்டாக் பண்ணி அவன் கழுத்துல நகத்தை வச்சு எல்லா சிக்கன்ஸையும் அது கூண்டுல இருந்து திறந்து விடுங்க, இல்ல இவன் செத்துருவான் அப்படின்னு டைபோ சொல்லவும் மத்தவங்க
எல்லாம் யோசிச்சுட்டாங்க. போய் தொலைங்களேன்டா, நான் செத்துட்டா உங்களுக்கு எவன்டா காது கொடுப்பான்னு ஓனர் கேட்கவோ சரி நம்மளுங்க போய் திறந்து விட்டுருதாங்க. கூண்டு திறந்த உடனே இப்ப எல்லா சிக்கன்ஸுமே அந்த ஃபார்ம்ல இருந்து தப்பிச்சா போதும் அங்க இருந்து ஓடி இருந்துங்க. அந்த மொத்த சிக்கன் ஃபார்மும் ஒரே நாள்ல எம்டி ஆயிடுச்சு. ஓடி போறதுல எந்த பிரச்சனையும் இல்ல. இதுங்க எங்க ஓடி போனாலும் பீப்புள் அதை பிடிச்சி சாப்பிட்டதா போறாங்க. 50 டிஃப்ரெண்ட் வேஸ்ட்ல சமைக்க எல்லாரும் தயாரா தான் இருப்பாங்க அப்படின்னு அந்த ஓனர் சொல்லவும், ஹியூமன்ஸோட இறக்கத்தை நான் ஒன்னும் எதிர்பார்க்கல, அவங்க என்ன பார்த்து பயப்படணும் அப்படின்னு டைபோ சொல்லவும், சிக்கன்ஸ் எல்லாம் போயிட்டு என்ன விட்டுரு அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். இந்த ஹியூமன்ஸ் கிட்ட இருந்து நான் ஒரு விஷயம் கத்துக்கிட்டேன், இந்த உலகம் ஒரு அன்ஃபேரான வேர்ல்டு, நான் மட்டும் ஏன்டா நியாயமா நடந்துக்கிடணும் அப்படின்னு சொல்லி அவனை கொல்லலான்னு போகவும், ஜாஃபே அங்க வந்து நின்று இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கான். டைஃபைஸ் ஆகிறதுக்கு இந்த ஓனரும் அந்த கிங் பர்சன்ட் தான் காரணம். அவனை கொல்லணும்னு சொல்லி டைபோ ரொம்பவே வெறியா இருக்கிறான். ஆனா ஜாஃபே நின்று அங்க எல்லாத்தையும் பார்த்துட்டே இருக்கவும், ஜாஃபேவை நீ தான் ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு டைஃபை சொன்னதை யோசிச்சு பார்த்துட்டு, இந்த சின்ன பையனோட மனசுல நான் காயத்தை ஏற்படுத்த விரும்பல அப்படின்னு டைபோ அந்த ஓனரை உயிரோட விட்டுட்டு போயிருந்தான். ஜாஃபே நம்ம சிக்கன் ஐலாண்டுக்கு போயிடலாம், அங்க சிக்கன்ஸ் யாரையும் சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு டைபோ சொல்லிட்டு இப்ப கீழே விழுந்து நார்மல் உருவத்துக்கே வரான். உன்னை ரோஸ்ட் பண்ணாம விட மாட்டேன் சிக்கன் அப்படின்னு சொல்லி இப்ப அந்த ஓனர் வந்து டைபோவை ஷூட் பண்ண போனா, இப்ப எல்லாம் நம்ம மேல பாக்குறான். ஜாஃபே டைபோவை தூக்கிட்டு பறந்துருதான். ஒரு வழியா இப்ப இவங்க ரெண்டு பேருமே அந்த சிக்கன் ஐலாண்டுக்கு வந்து சேர்றாங்க. காசுக்கு பதில் போட்காரனுக்கு எக்க தூக்கி கொடுத்துட்டு சேஞ்ச் நீயா வச்சுக்கோ அப்படின்ட்டு டைபோ போறான். கோஸ்ட் கார்டு அங்க உட்காந்துருக்காரு. இந்த ஊர்ல தான் நாங்க ரெண்டு பேரும் தங்க போறோம் அப்படின்னு சொல்லி வெளியே வந்து அவன் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறான். ஓ சரி நீங்க ரெண்டு பேருமா அப்படின்னு சொல்லி கோஸ்ட் கார்டு அதை ரெஜிஸ்டர் பண்ணிட்டு உள்ள அனுப்புறாரு. இனி இதுதான் நம்ம வாழ போற இடம் அப்படின்னு டைபோ சொல்றான். இப்போ ஷாஃபேவும் டைபோவும் நடந்து போயிட்டு இருக்கும்போது டைபோ எதையோ பாக்குறான். ஷாஃபே வந்துட்டு ஸ்ட்ரைட் அங்க போகவும் பார்த்தா உயிருக்கு போராடிட்டு நம்ம ஹீரோ கரவதங்கி கிடக்குறான். முன்ன பின்ன தெரியாதவங்களுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி டைபோ அங்க இருந்து போகவும், ஷாஃபே வந்துட்டு நம்ம ஹீரோவை எப்படியாச்சும் காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ மேல போய் ஜம்ப் பண்றான். இது ஒரு ஹிடன் டீடைல் தான், பட் நம்ம ஹீரோவோட பிளட் மேல ஷாஃபே போய் உட்காரவும் தான் ஷாஃபே பாடிக்குள்ள ஒரு எனர்ஜி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுற மாதிரி காமிக்கிறாங்க. சாரி அவனுக்கு ஹெல்ப் பண்ணுவான் அப்படின்னு சொல்லி டைபோ நம்ம ஹீரோவை தூக்கிட்டு போறான். ஹீரோக்கு நிறைய ரத்தம் போயிட்டு இருக்கு அண்ட் கையில நம்ம ஹீரோ அந்த ஸ்வாட பிடிச்சிட்டு என்ன இருக்கிறான். இந்த இது ஈவன் சாதாரண ஒரு காமெடியான அனிமேவை தான் ஃபர்ஸ்ட் இதை நமக்கு கொண்டு வந்திருப்பாங்க. பட் வேற லெவல்ல கதை போக போக சீரியஸாகவும் சூப்பராகவும் போகும். இதுக்கப்புறம் தான் நீங்க எதிர்பார்க்காத நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் சீசன் 2 சீசன் 1 இன்னும் வேற லெவல்ல சூப்பரா இருக்கும். கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மிஸ் பண்ணாம பாருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.